எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்து வச்சுக்கலாம். இந்த தோல் வேஸ்ட் பண்ணாமல் சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சீரகம், கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் இதில் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றது மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், அதை இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் அது உள்ள சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறமா இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி விட்டுருக்கு. நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கும் போதே ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும். காயும் கொஞ்சம் தண்ணி விடும், ஸோ அந்த தண்ணியுமே இருக்கும். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கம்மியாகட்டும். பீர்க்கங்காய் பிடிக்காதவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கடைசியாக முட்டை உடச்சி ஊற்றி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. முட்டை சேர்க்கும் போது முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக அதை இறக்க போகும்போது கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து இறக்கணுன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் நிறைய ரெசிபிக்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.